ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 10வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1,44,617 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 30.98% இருந்துட்டுருக்காங்க நம்முடைய கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ அமைதியாக கையும் காலும் வச்சுக்கொண்டு வாயையும் அமைதியாக வைத்து கொண்டு இருந்தாலே போதும், கண்டிப்பாக மக்கள் வந்து ஓட்டை போட்டு டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்க. பட் சில நேரங்களில் கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக விட்டுடுறாப்புல. கொஞ்சம் அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டார் அப்படின்னா ரியலாகவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் வந்து இருக்கார். ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 83,576 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.91% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சபரி அவர்களை வந்து பிடிக்கும். நான்லாம் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, இவன் தாண்டா டைட்டில் வின்னரு, செம்மையாக இருக்காப்புல, மனுஷன் பயங்கரமாக வேலை செய்கிறாப்புல, உயிரை கொடுத்து இந்த ஷோவுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே பெருசாக வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு வீக் வந்து பயங்கர டெடிக்கேட்டடாக ரொம்ப அழகாக பொறுமையாக வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கார், ஆனால் டெடிக்கேட்டடாக இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் 71,468 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.31% இருந்துட்டுருக்காங்க கமருதீன். ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக 64,826 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.89% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா எமி அவர்கள். சாண்ட்ரா அவர்களும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ அந்த பிளேயிங் வந்து இன்னும் கொஞ்சம் காமிச்சாங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி மக்கள் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரஜன் போனதுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளே பண்ணாங்கன்னா போதும், நல்ல வாக்குகளை வந்து வாங்கி குவிக்கலாம் சாண்ட்ராவை பொறுத்தவரையிலையும். ஆல்ரெடி மக்கள் இவங்களுக்கு பெருசாக ஆதரவு கொடுத்தது தான். ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஃப்ஜி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,894 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.55% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய எஃப்ஜி அவர்கள். ஸோ எஃப்ஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக கடந்த 2 நாட்களாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்துட்ருக்காரு. கேஸில் எல்லாம் நிறையவே வாக்குவாதம் வந்து பண்ணிட்டுருக்காப்புல. குறிப்பாக பார்வதி அவர்களுக்கெல்லாம் என்ன கேஸில் வந்து என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் சொல்லணுமோ அந்த பாயிண்ட்லாம் சொல்லி பார்வதி அவர்களை தெருக்கி விட்டுருப்பாப்புல. ஸோ அதனால் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,249 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.34% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் வந்து பெருசாக வீட்டுக்குள்ளே இருக்கிற லெவலுக்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அவ்வளோ சீனே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க, ஆனால் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் ரம்யா ஜோ இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,120 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.02% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். பட் வியானாவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஆரம்ப காலகட்டத்தில் வியானாவுக்கு நானே மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக வந்திருந்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கேமை பார்க்கக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இருக்கும் பொழுது இவங்க மட்டும் இந்த கேமை வந்து பார்க்கக்கூடிய விதம் அப்படின்றது வந்து கொஞ்சம் மாறுதலாக வந்து இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்மையான பாயிண்ட்லாம் பக்காவாக பேசுவாங்க, செம்மையாக பேசுவாங்க. ரியலாக சொல்கிறேன், அவங்கள மாதிரி ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ஆளே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் யோசிச்சு வச்சுருந்தேன் வியானாவை. ஒரு கட்டத்தில் வந்து எப்படின்னா, இந்த பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ரெட் பேட்ச், ப்ளூ க்ரீன் பேட்ச் அப்படின்னு சொல்லி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவருக்குன்னு ஒரு பேட்ச் வந்து இருக்கும். ஸோ தலைவருக்கு அந்த பேட்சை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா மேபி அந்த தலைவருடைய பதவியை வந்து நம்ம பறிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து யாருமே கேட்காத போது இவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா,
பாரேன் இந்த பொண்ணு வந்து ஏதோ க்யூட்டாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜெலிலியா மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுது. ஆனால் பாரேன் பாயிண்ட்லாம் பக்காவாக பேசுது. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து வச்சுருந்தா, இந்த பொண்ணு கடைசி அந்த டஃப் ஃபைட்டர், டஃப்பான கண்டஸ்டண்ட்டு அப்படின்ற லெவலுக்கு கூட இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. எனக்கு என்னென்னா, இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. இப்போ தான் புரியுது அவங்க எங்கே ஸ்ட்ரக் ஆகினாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் விக்ரம் அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க, இன்னொரு பக்கம் எஃப்ஜே அந்த இடத்துல ஒரு 2 வாரம் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விக்ரம் இருக்கார்ல, அவர் பயங்கர ஸ்மார்ட்டாக கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஓகேவா. இப்போது நம்ம சுபிக்ஷா அவர்கள் பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, அதுக்காக ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காப்புல. அது என்னதான் ஃபன்னாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இப்போ எனக்கே வந்து அது மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்காங்க. என்னுடைய திறமையை வந்து நான் வளர்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கேஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து பயங்கர கோவம் வரும், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கேஸை போட்டார், அது வேறு விஷயம். பட் வியானா வந்து லாஸ்ட் வீக்கில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வளரணும்னு நினைக்கிறாப்புல, ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, வியானாவுடைய விஷயத்தை மட்டுமே நான் கம்பேர் பண்ணி வந்து சொல்ல கிடையாது. சுபிக்ஷாவை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சுபிக்ஷா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஒரு டஃப்பான பிளேயராக இருந்திருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா யாருமே யோசிச்சு பார்க்கல, அந்த QC டாஸ்கில் வந்து அப்படி ஒரு பேக்வர்ட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரியலாகவே யாருமே எதிர்பார்க்கல. காயினும் பெருசாக யாருக்குமே வந்து கொடுக்கல. அதே போல் நாமினேஷன் ப்ரீ பாஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு வந்து கொடுக்கல. நான் வில்லியானாலே பரவாயில்ல, நான் கேம் ப்ளே பண்ணுவேன், இது என்னுடைய கேம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு பொண்ணு. ஃபிசிக்கல் டாஸ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு உதறக்கூடிய ஒரு பொண்ணு, அண்டு நல்லா யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பொண்ணாக வந்துருந்தது. பட் இப்போ என்னடான்னா வெறும் பீட் பாக்ஸு, சாங்ஸு இப்படியே வந்து போயிடுச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ விக்ரம் அட்லீஸ்ட் அவர் வந்து சொல்லலாம்ல, என்னம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு, ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்த, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ பாருங்கள், விக்ரம் கூட 2 பேர் இருந்தாங்க. ஒன்று வியானா, இன்னொன்று வந்து சுபிக்ஷா. 2 பேருடைய கிராஃபும் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, விக்ரமை விட்டு தள்ளி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தாங்க, நமக்கு க்ரோத் இல்லை அப்படின்றது வந்து வியானா ரியலைஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஆனால் எங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எஃப்ஜே கிட்டே போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ எஃப்ஜே கிட்டேருந்து வெளியே வர்றதுக்கு ஆதிரை வர வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ஆதிரை உள்ளர வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேரும் பிரிஞ்சாங்க. இல்லைன்னா அதுவும் எக்ஸ்ட்ராவாக வந்து போயிருந்திருக்கும். ஸோ அதனால் இன்னும் குழப்பங்கள் வந்து அதிகமாகிருக்கும். வியானாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமான முறையில் வந்து விமர்சனங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளை தான் வியானா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் வெரி வெரி டூ பேட். ஓகே, ஸோ இப்போது அட் ரைட் நவ் வந்து பார்த்திங்கன்னா வியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க வியானா. ஸோ வியானா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே காணாமல் போனதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, இல்லை இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.